திருக்குடியின் மைய பகுதியில் பாகம்பெரியாள் உடனுறை சங்கட ராமேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மிக பழமையான இந்து திருக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். 10 நாள் நடைபெறும் சித்திரை பெருவிழா இந்த ஆண்டு 01ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த 10 நாட்களும் கோயில் வளாகத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். கோவிலின் தலைமைப்பட்டர் செல்வம் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறும்போது, சித்திரை திருவிழாவில் பெரிய தேர், சிறிய தேர் என 2 தேர் வலம் வரும். விநாயகர் சுப்பிரமணியர் உற்சவ மூர்த்திகள் சிறிய தேரிலும், சுவாமி அம்பாள் பெரிய தேரிலும் அமர்ந்திருக்க திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுப்பார்கள். இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலோசனையின்படி திருத்தேரின் முன்பாக நாதஸ்வரம், வேத பாராயணம், திருமுறை பாராயணம், கைலாய வாத்தியம், பொய்க்கால் குதிரை மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. தேரோட்டத்தின் போது பக்தர்களின் வசதிக்காக பூமியை குளிர்விக்க தண்ணீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் ரதவீதியை சுற்றி நிறைய இடங்களில் வைப்பதாக கூறப்படுகிறது. 30 மணிக்கு மேலாக சுவாமி திருத்தேருக்கு எழுந்தரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. விநாயக பெருமான், சுப்பிரமணியர் ஆகிய மூர்த்திகள் ஒரு தேரிலும், சுவாமி அம்பாள் ஒரு தேரிலும் 2 தேர்கள் சித்திரை பெருந்திருவிழாவிலே வலம் வர இருக்கின்றது. நிகழ்ச்சியினை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்தினுடைய ஆலோசனையின் பேரில் இங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருத்தேரின் முன்பாக நாதஸ்வரங்கள், வேத பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள், கைலாய வாத்தியங்கள், அதுபோன்று இதர பொய்க்கால் குதிரை போன்ற நிகழ்ச்சிகள், அனைத்து கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த திருவிழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்காக பக்தர்களுடைய வசதிக்காக மருத்துவ குழு மற்றும் பக்தர்கள் தேர் சுற்றி வரும் பொழுது, இது மே மாதமாக இருப்பதால் கொஞ்சம் வெயில்லாம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த தேருக்கு முன்னாலேயே கொஞ்சம் தேர்ல இருந்து கொஞ்சம் தொலைவில் பக்தர்களெல்லாம் நடந்து வருவதற்கு ஏதுவாக இந்த தண்ணீர் தெளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது போன்று குடி தண்ணீர் வசதிகள், மோர்பந்தல் போன்ற நிறைய பக்தர்களுடைய வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தேரினை துவக்கி வைப்பதற்காக நமது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர் மாண்புமிகு கீதாஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்து தேரோட்டத்தினை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே போன்று மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் மற்றும் ஆணையர் அவர்கள், அறங்காவலர் குழுவினர்கள், அறங்காவலர் தலைவர்கள், அறங்காவலர் குழுவினுடைய தலைவர்கள், அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து வடம் பிடித்து திருவிழா தேரினுடைய தேரோட்டத்தை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலுக்கு வருகை தந்து எல்லாமல்ல பாகம்பிரியாளுடைய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இந்த தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு, என தேருங்கிறது சுவாமி, எல்லாரும் கோவிலுக்கு வந்து நாம வந்து எல்லாத்தையும் சுவாமியை பார்ப்போம். ஆனா சுவாமி இந்த தேர்ல மட்டும்தான் மூலஸ்தானத்துல என்ன அமைப்போடு இருக்கோ அதே அமைப்போட அந்த மூலஸ்தானத்தோடய அப்படி சுவாமி வர்றதுதான் தேர். அதனால தேரோட்டம் என்று சொல்லக்கூடிய விழாவானது அனைத்து திருக்கோவில்களிலும் திருவிழாவின் நிறைவாக நடைபெறுகின்றது. சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம். மாபெரும் அன்னதானமானது இங்கே நடைபெற இருக்கின்றது. அன்னதானத்திலும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து பாகம்பிரியால் சங்கரராமேஸ்வர பெருமானை தரிசனம் செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இணையாணையர் அவர்களும் திருவிழாவினை துவக்கி வைக்க வருகை தர இருக்கின்றார்கள். அன்றைய தினமாக சனி பிரதோஷமானது நடைபெறுகின்றது. அது வந்து சாயந்தரம் தான் இருந்தாலும் தேரோட்டத்தை அன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷமும் அன்னைக்கு நடக்குது.
அதனால பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு நல்ல நாள்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகும். காலையிலே திருத்தேர் திருவிழா, மாலையிலே மஞ்சள் இடித்தல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று தீர்த்தவாரியானது தொடர்ந்து நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சனி பிரதோஷ விழாவும் நடைபெற இருக்கின்றது. ஆகையினால பிரதோஷத்தன்னைக்கு சுவாமியை பார்த்தோம்னாலே ஒரு பெரிய புண்ணியம். அன்னைக்கு திருத்தேர் திருவிழா அன்னைக்கே பிரதோஷம் சனி பிரதோஷமாக வருவது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. அன்றாட உள்ள நிகழ்ச்சிகள், சுவாமி காலையில் எப்பவும் போல உள்ள அபிஷேகங்கள், அதே போன்று சுவாமியினுடைய அலங்காரங்கள் எல்லாமே வழக்கம் போல நடைபெறுகிறது. பத்திரிகையாளர்கள் அனைவரும் பக்தர்களிடம் இந்த திருத்தேர் திருவிழாவினை எடுத்து சென்று பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இது அப்படிங்கிறத எல்லாரும் பக்தர்களிடம் எடுத்து சொல்லி பெருந்திரளான கூட்டங்கள் வருகை தருவதற்கு பத்திரிகையாளர்கள் செய்யணும். பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.